ப்ரெக்னன்சி பற்றின மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக பிசிபிஎன்டிடி ஆக்ட் படி நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்கவும் கூடாது, டாக்டரும் என்ன ஜெண்டர் அப்படின்றத பார்க்கவும் கூடாது. அப்படி பார்த்தா அதுக்கு ஃபைன், பனிஷ்மெண்ட் இது எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைடில் படுத்தா பாய் பேபி, ரைட் சைடில் படுத்தா கேர்ள் பேபி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்டாக டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸை லெஃப்ட் சைடில் தான் படுக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி படுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறப்போ பேபி வந்து அயோட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய பிளட் வெசலை பிளாக் பண்ணிடும். இதனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பிளட் சப்ளை வந்து கம்மியாயிடும். அதனால எல்லா டாக்டர்ஸுமே வந்து லெஃப்ட் சைடில் படுக்க சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கேர்ள் பேபியா இல்லை பாய் பேபியா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. வயிறு பெருசாக தெரிஞ்சால் கேர்ள் பேபி, வயிறு தெரியல அப்படின்னா பாய் பேபி அப்படின்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது வயிறு தெரியறது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, ஒருத்தரோட பாடி டைப்பு, ஒருத்தரோட அப்டமினல் மசில் டோனு இதெல்லாம் பொறுத்தது. இதை வச்சு நீங்கள் வந்து ஜெண்டரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பேபியோட ஹார்ட் ரேட் வந்து 140க்கு கீழே இருந்தால் பாய் பேபி, 140க்கு மேலே இருந்தால் கேர்ள் பேபி அப்படின்னு நிறைய பேர் ஸ்கேன் பார்த்து கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பேபியோட ஹார்ட் ரேட் வந்துட்டு நார்மலாக 110லேருந்து 160க்குள்ளே இருக்கணும். இதுக்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை தான், இதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை தான். இதை வச்சு எந்த ஒரு ஜெண்டர் ப்ரெடிக்ஷனும் நம்மளால பண்ண முடியாது. பிளசண்டா ஆன்டீரியராக இருந்தால் கேர்ள் பேபி, பிளசண்டா போஸ்டீரியராக இருந்தால் பாய் பேபி அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்து சொல்லுவீங்க. அதாவது பிளசண்டா அப்படிங்கிறது நஞ்சுக்கொடி கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகிற பொசிஷனை வச்சு தான் அது ஆன்டீரியரா இல்லை போஸ்டீரியரா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதை வச்சு பாயா கேர்ளா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஃபேஸ் கிளியரா பளிச்சுன்னு இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபி, இதுவே பிம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு வரக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மட்டும்தான். இதை வச்சு கேர்ள் பேபி பாய் பேபி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய மித்து. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் கேர்ள் பேபி, ஸ்பைசி கிரேவிங்ஸ் இருந்தால் பாய் பேபி அப்படியுமே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் ஒரு சில பேருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, ஒரு சில பேருக்கு ஸ்பைசி கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இதுவுமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான். ப்ரெக்னன்சி டைமில் நடக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உங்கள் டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக டல் ஆகிடும். ஸோ இதை வச்சு வந்து பாயா கேர்ளா அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. மார்னிங் சிக்னஸ் இருந்தால் பாய் பேபி, இல்லை ஈவினிங் சிக்னஸ் இருந்தால் கேர்ள் பேபி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது மார்னிங் சிக்னஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுனால மார்னிங் சிக்னஸ் வரும். ஈவினிங் சிக்னஸ் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு ஹெவி மீல் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஈவினிங் சிக்னஸ் வரும். இதை வச்சு கேர்ள் பாய் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லேசியாக இருந்தால் கேர்ள், இல்லை ஆக்டிவாக இருந்தால் பாய் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய மித்து. ஹெட்டேக் இருந்தால் பாய் பேபி, ஹெட்டேக் இல்லை அப்படின்னா கேர்ள் பேபி அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. அதாவது ப்ரெக்னன்சி டைமில் ஏன் மெயினாக ஹெட்டேக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து டீஹைட்ரேஷனால தான். தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருந்தால் ஹெட்டேக் வந்து யாராக இருந்தாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை வச்சு பாய் பேபி கேர்ள் பேபி அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் என்னதான் சைனீஸ் கேலண்டரோ இல்லை ஆப் வச்சு நீங்கள் வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணாலுமே இருக்கிறதே வந்து 2 ஜெண்டர் தான். ஒன்று பாய் பேபி இல்லைனா கேர்ள் பேபி. இப்போ நீங்கள் வந்து பாய் பேபி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் பாய் பேபி 50% இல்லை கேர்ள் பேபி 50% அப்படி தான் பிறக்க போகுது. நீங்கள் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணதில் கண்டிப்பாக ஒரு 50% நடக்க தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் வந்து கேர்ள் பேபியா இல்லை பாய் பேபியான்னு சொல்கிற அந்த சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த ஜெண்டரை வந்து நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கணும், ப்ரெக்னன்சி டைம்லேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க.